இந்த ஏப்ரல் மந்த்ல கூகுள் ஆப்ஸ்க்குள்ள ஏகப்பட்ட அப்டேட் வந்திருக்கு. ஏகப்பட்ட அப்டேட் அப்படி வாரி வழங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல எது எது நல்லா இருக்கு, எது எது மோசமா இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. ஆனா என்னென்ன ஃபீச்சர் நியூவா வந்திருக்கோ அத நான் சொல்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற அப்டேட் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட யூடியூப்குள்ள தான். யூடியூப்குள்ள நீங்க சேனல் வச்சிருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு சேனல சர்ச் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா, அத சர்ச் பண்ணோனே அதுக்கான நியூவான யூஐ லுக் வந்து குடுத்துருக்காங்க. அந்த சேனல் எப்படி பேஸ் பண்ணதோ, அது பேஸ் பண்ணி ஒரு சாஃப்ட் டோன்ல வந்து குடுத்துருக்காங்க. லேட்டஸ்ட்டா ரிலீஸ் பண்ண எல்லா வீடியோஸும் பார்த்தீங்கன்னா, பாப் பார்க்குற மாரி நியூவஸ்ட்டான லுக்கா வந்து குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருந்தது தான். ஆனா எட்ஜஸ்லாம் ட்ரிம் பண்ணி குடுத்துருக்காங்க. கூடவே நீங்க சேனல் வந்து ஹோல்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த சேனல்ல யார் யார் நியூவா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படிங்கிறத பாட்டம்லயே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கீழயே. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஸ்கிரைபரோட கவுண்ட்டும் வராது. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 பேத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்க சர்ச் பண்ணி பார்த்தோம். நல்லாவே இருக்கு. நியூவஸ்ட்டா சப்ஸ்கிரைப் பண்ண 10,000 பேத்த நீங்க ஈஸியா பார்த்துக்க முடியும். இது யூடியூப்ல வந்திருக்க அப்டேட். யூடியூப் மியூசிக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட விஷயங்கள வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில பார்த்தீங்க அப்படின்னா, லைக் ஆனது, மிக்ஸ் ஆனது இந்த மாரி ஏகப்பட்ட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, மிக்ஸரா இருக்கு. யுஐலயுமே சில பல சேஞ்சஸ் இருக்கு. இப்போ கிரியேட் ரேடியோ அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட்ட வந்து ரேடியோ ஃபார்மேட்ல வந்து நீங்க மாத்திக்கலாம். இதுவும் நியர்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேலிஸ்ட் மாரி தான். ஆனா, உங்களுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, பிளேலிஸ்ட்ல இல்லாத கஸ்டமைசேஷன இங்க நீங்க பார்த்துக்க முடியும். மிக்ஸ்டாவோ, லூப்டாவோ சாங்ஸ வந்து மாத்தி அழகா நீங்க என்ஜாய் பண்ணி கேட்டுக்கலாம். கூடவே லைக் பண்ண வீடியோஸ யூஸ் பண்ணியே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இது ஒரு பிளேலிஸ்ட்டா மாத்திக்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட பிளேலிஸ்ட் மாரி தான். ப்ளே பண்ணி லூப்ல போட்டீங்க அப்படின்னா, எந்தெந்த வீடியோஸ்லாம் லைக் பண்ணீங்களோ, ஐ மீன் எந்தெந்த சாங்ஸ்லாம் லைக் பண்ணீங்களோ, அது எல்லாமே உங்களுக்கு லூப்பா வந்து ப்ளே ஆயிட்டு இருக்கும். வித் ஆட்ஸோட. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிளேலிஸ்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா, அங்க எடிட் ஆப்ஷன டேப் பண்ணுங்க. நீங்க மத்த விஷயத்த எடிட் பண்றது கூட இல்லாம, இப்ப ப்ரொஃபைல எடிட் பண்ற ஆப்ஷன டேப் பண்ண உடனே ஏஐ மூலியமா கிரியேட் ஏஐ மூலியமாவே உங்களால பார்த்தீங்க அப்படின்னா, அதோட ப்ரொஃபைல அழகா வந்து மாத்திக்க முடியும். அதுவும் ஏஐயோட கிரியேஷன் மூலியமா. நீங்க எந்த மாரியான மூட் டோன்ல இருக்கீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஈஸியா எடிட் பண்ணி மாத்திக்கிறதுக்கான ஃபீச்சர் வந்து உள்ள வந்து குடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. கொலாபரேஷன் ஆப்ஷன்லயும் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கொலாபரேஷனா இருந்துச்சு அப்படின்னா, வேற ஒருத்தரும் அவருக்கு பிடிச்ச சாங்ஸ உங்களோட பிளேலிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா, நார்மலா சர்ச் பண்ணுவோம் இல்லையா? மைக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அது மட்டும் இல்லாம, நீங்க லிரிக்கலா சொல்ல தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஹம் பண்ணாலே போதும்னு சைட்ல பார்த்தீங்கன்னா, ஹம், சிங் இல்லன்னா அதோட லிரிக்கோட ஃபர்ஸ்ட் லைன மட்டும் சொன்னா போதும். ஆட்டோமேட்டிக்கா சாங் சர்ச் ஆயிரும். உலகத்துல எப்பேர்ப்பட்ட சாங்கா இருந்தாலும் இங்க கிடைச்சு தான் ஆகணும் யூடியூப் மியூசிக்ல. ஸோ அந்த விஷயம் இங்க வந்து அவைலபிளா குடுத்துருக்காங்க. ட்ரையல் வெர்ஷன்ல தான் இருக்கு. மேபி நீங்க வந்து யூடியூப் மியூசிக் வந்து அப்டேட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கும் இந்த ஃபீச்சர் வந்து எனேபிள்ல கிடைக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு சின்ன ஹம் லைன வச்சு அப்படின்னாலே அது கண்டுபிடிச்சிருது. அண்ட் கூகுள் ஃபோட்டோஸ்குள்ள பார்த்தீங்கன்னா, எடிட் ஆப்ஷன்ல இரேசர வந்து நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி போன வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ஏஐ இரேசர் மூலியமா நெறைய விஷயங்கள சாதிக்கலாம்னு. சில விஷயங்கள சாதிக்கிறதுக்கு இது நல்லா இருக்கு. சில விஷயங்கள்ல அது ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு விஷயத்த செய்றாங்க அப்படின்னா, அத வந்து யூசர் பேஸ்ல வந்து சிம்பிளா குடுத்தா மட்டும் தான் அவனால யூஸ் பண்ண முடியும். இது ஒரு கோவமாவே நான் சொல்றேன். ஆனா, சில விஷயங்கள உங்களால யூசர் பேஸ்ல ஒழுங்கா குடுக்க முடியல. Samsung வந்து ரொம்ப அழகாவே தங்களோட ஏஐ வந்து டியூன் பண்ணும்போது, Googleக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியல. பல விஷயங்கள கடந்து தான் இந்த ஏஐ இரேசர் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. அந்த ஏஐ இரேசரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது. இமேஜ வந்து மல்டிபிளா வெர்ஸ்டைலா நீங்க ஜெனரேட் பண்ணிடலாம். ஒரு விஷயத்த இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாரியும், இருக்கிற ஒரு விஷயத்த இல்லாத மாரியும் பண்ண முடியும். ஆனால், அத ஒழுங்கா பண்ணணுமா? பண்ணக்கூடாதா? குடுக்குற 4, 5 இமேஜே பார்த்தீங்க அப்படின்னா, ஜெனரேட் பண்றது எல்லாமே ஒண்ணே ஒண்ணு தான். சின்னதா ஒரு வேரியன்ட் தெரியுதே தவிர, மிகப்பெரிய டிராஸ்டிக்கல் சேஞ்சஸ் அதுக்குள்ள எதுவுமே இல்ல. பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்படி ஒரு ஃபோனே மறைக்கிறதுலாம் பெரிய விஷயம் தான். ஆனா, இத இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்தா நல்லாருக்கும். கூடவே நீங்க ஒரு இமேஜ்க்கான ஃபில்டர வந்து நீங்க ஆட் பண்றது டைரக்ட்டான கேமரால எடுத்தீங்க அப்படின்னா, டாப்ல ஸ்வைப் பண்ணிட்டு எஃபெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா எப்பேர்ப்பட்ட இமேஜுக்கும் அதாவது உங்களோட ஓன் கேமராலயோ, இல்ல எந்த வகையான எடிட்டிங்கும் யூஸ் பண்ணாம அதோட ஒரிஜினாலிட்டியில இருக்கு அப்படின்னா, ஈஸியா உங்களால வந்து எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் சொன்ன மாரி தான். Google ஃபோட்டோஸ அவங்க ஒரு எடிட்டிங் ஆப்பாவே வந்து சேஞ்ச் பண்ண போறாங்க. ரொம்ப ஃபிராங்காவே தெரியுது. அடுத்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, Google மெசேஜ்க்குள்ள தான். Google மெசேஜ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ப்ரொஃபைல வந்து உங்களால வந்து எடிட் பண்ணிக்க முடியும். யுவர் ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன டேப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைலோட நேம் பிளஸ் பார்த்தீங்கன்னா, உங்க ப்ரொஃபைல் பிக்சர வந்து எடிட் பண்ண முடியும். இது ஒவ்வொரு இமெயில் ஐடிக்கும் வொர்க் ஆகுமான்னு தெரியல. வேர்ஸ்டேல நீங்க வந்து கன்டினியூஸா ஒரு இமெயில் ஐடி வச்சு தான் நீங்க வந்து Google மெசேஜ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரொஃபைல்ல இல்லஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இதுவும் ஏஐக்கான இமேஜ் ஜெனரேஷன் தான். ஒரு கார்ட்டூனா, ஒரு வேற வேர்ல்ட்ல இருந்து இமேஜ வந்து நீங்க வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, உங்க ப்ரொஃபைல் பிக்சரா வைக்கலாம். இதுல ஏகப்பட்ட வெர்சடைலான ஆப்ஷன் குடுத்துருக்காங்க.
ஒரு ப்ரொஃபைலுக்கு இவ்வளோ விஷயங்கள் குடுக்குறாங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதுலயும் எடிட் பண்ணி கலர் டோன்ஸ் மொதற்கொண்டு சேஞ்ச் பண்ண முடியும். பார்க்க சூப்பரா இருக்கு. Google மெசேஜ் யூஸ் பண்றவங்க இத ட்ரை பண்ணி பாருங்க. செட்டிங் ஆப்ஷனுக்குள்ள ஜெனரல்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வந்து சஜஸ்டட் ஆப்ஷன் இருக்கும் இல்லையா? இதுக்கான நியூவான லுக்கும் குடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா, ஸ்டாரோ இல்ல வந்து அச்சீவ்லயோ நீங்க போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆக்ஷன் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன மாரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கு. இது நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்காது. யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, பிசினஸ் பெர்சன்ஸ் வந்து ரன் பண்றாங்க இல்லையா? இல்ல இம்பார்ட்டன்டான திங்ஸ வந்து மெயின்டெயின் பண்றாங்க இல்லையா? அவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். கூடவே ஒரு அடிஷனல் ஃபீச்சரும் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, Google மெசேஜ்குள்ள வந்திருந்தது. இப்போ அதுல நாய்ஸ் கேன்சலேஷன் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி பீட்டா டெஸ்டிங்ல இருந்தத, இப்ப நார்மல் வெர்சடைல் ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது மூலியமா ரொம்ப சிம்பிளாவே நீங்க நாய்ஸ வந்து கேன்சல் பண்ணிட்டு, உங்களுக்கான வாய்ஸ் டெக்ஸ்ட்ட வந்து நீங்க ஈஸியா சென்ட் பண்ண முடியும். வாய்ஸ் மெசேஜ் ஈஸியா சென்ட் பண்ண முடியும். SMS ஆப்ஷனுக்குள்ளேயே. ஸோ இதில RC மெசேஜ்லயும் இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ டபுள் டபுள் இமோஜி யூஸ் பண்றது மூலியமா பேக்கிரவுண்ட்ல வந்து சில பல கலர்ஃபுல்லான திங்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் பார்த்துட்டேன். நீங்களும் இந்த மாதிரி டபுள் ஹார்ட்டோ, டபுள் ஃபயரோ, டபுள் ஸ்மைலியோ அனுப்பிச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய Google Assistant எடுத்துட்டு அதுக்கு பதிலா வந்த இந்த Gemini AI பத்தி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, Google Assistant தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆப்ன்னு சொல்லலாம். அத எடுத்துட்டு வந்தனால வந்து எனக்கு இவன் மேல கோவம். வேற எதுவுமே இல்ல. அண்ட் டீப் சர்ச் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா, இதில வந்து இப்போ எனேபிளா குடுத்துருக்காங்க. டீப் சர்ச் மட்டும் இல்லாம பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து Canvaவோட ஆப்ஷனும் இருக்கு. Canvaல பார்த்தீங்கன்னா, சூப்பர் கோடிங் இந்த மாதிரி மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் வந்து உள்ள வந்து குடுத்துருக்காங்க. இதெல்லாம் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா பழகிரும். இந்த Canvaலயே பார்த்தீங்கன்னா, இமேஜ் ஜெனரேட் பண்ணிட்டு, அந்த இமேஜ அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, Canva மூலியமா எடிட் பண்ற ஆப்ஷனும் வந்து குடுத்துருக்காங்க. ஜெனரேட் எல்லாமே பண்ணிருது. பட் அது வந்து ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா, கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இத கிரியேட் பண்றாங்கன்னு மாரி தெரியல. நல்லா இருக்கு. பட் இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட Chat GPT மாரி இவங்களால வந்து பண்ண முடியல அப்படின்னு தான் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளூவன்ட்டா அவங்க பண்றாங்க. Crayon AIலாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல பிச்சு உதறிட்டு இருக்காங்க. கிட்ட ஜூம் பண்ணி பார்த்தா தான் அது ஃபேக்குன்னே தெரியும். தூரத்துல இருந்து பார்த்தா அது அக்யூரேட்டா தெரியும். ஆனா இங்க நார்மலா பார்க்கும்போதே தெரியுது. இது Canva மூலியமா கிரியேட் பண்ணதா அப்படின்னு. அண்ட் AI மூலியமா கிரியேட் பண்ண இமேஜ் தான் அப்படின்னு ஓப்பனாவே தெரியுது. இன்னும் கொஞ்சம் ஃபைனஸ்ட்டா டியூன் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் ஒரு விஷயத்த டீப் சர்ச் பண்ற ஆப்ஷனும், அத வந்து கோடிங்கா வந்து மாத்துற ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஒரு இமேஜையே பார்த்தீங்கன்னா, கோடிங்கா வந்து வெர்ஸ்டைலா சேஞ்ச் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்திருக்கு. இது Java, Pythonல நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ விஷயங்களும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு. கூடவே Gemini AIல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அடிஷனலா 2 ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஆப்குள்ளேயும் வந்திருக்கு. சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, வெப்சைட்லயும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். வெப்சைட்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அடிஷனலான ஃபீச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். அத செக் பண்ணி பாருங்க. அண்ட் ஸ்ட்ரீம் ரியல் டைம் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா ஆடியோ, வீடியோ இது 2 மூலியமாவும் AIயோட நீங்க வந்து கலந்து பேசிக்கலாம். ஐ மீன் Gemini AIயோட டைரக்ட்டா ஆடியோ, வீடியோல வந்து நீங்க கனெக்ட்டா இருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, நீங்க காமிக்கிறது மூலியமாவோ, சொல்றது மூலியமாவோ நீங்க டைரக்ட்டா பேசிக்க முடியும். இது எந்த விதத்தில மாறப்போகுதுன்னு எனக்கு புரியல. இது கொஞ்சம் ஆபத்தாங்கிற மாரியே தோணுது. அண்ட் பார்த்தீங்கன்னா, Googleஓட நோட்டிஃபிகேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, சில பல அப்டேட் வந்திருக்கு. ட்ரெண்ட் ஆயிருக்கிற விஷயத்த வந்து அவங்க நோட்டிஃபிகேஷனா குடுப்பாங்க. அதையும் நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சேவ் ஆப்ஷன்ல கலெக்ஷன் மாரி நீங்க போட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது 2ம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன அப்டேட் தான். ரொம்ப பெரிய மாற்றங்கள்லாம் இல்ல. ஆனா சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, Googleக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, AI லேப்ஸ் AI அப்படிங்கிற வகையான ஆப்ஷன் இருக்கு. இந்த Google லேப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இத இப்ப வந்து ஆப்பாவே அவங்க குடுத்துருக்காங்க. நம்ம வந்து Chrome எக்ஸ்டென்ஷன் மாரி ஆட் பண்ணிக்கிறதுக்கு. இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட நியூவான லேப் AI டெஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இங்க அவைலபிளா இருக்கு. இத நீங்க யூஸ் பண்ணி சின்ன சின்ன விஷயங்கள வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நியூவான AI எப்படிலாம் வளர்ந்திருக்கு அப்படிங்கிறத லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இத பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோ போட்டிருப்போம்னு நெனைக்கிறேன். மேபி இதுக்கு முன்னாடி வரலாம், இதுக்கு அப்புறம் வரும். அதுவுமே லிஸ்ட்ல இருக்கு. மேபி எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கலாம்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரி இன்னும் பல ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, Google ஆப்ஸ்ல வரப்போகுது. அதெல்லாமே பார்க்கணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.